ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் தமிழில் டாபிக் வைஸாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதற்கடுத்து தமிழ் மொழியின் தொன்மை அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் 3 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியின் தொன்மையில் 4வது பார்ட் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகள் டாபிக் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த டாப்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 9th தமிழ் ஓல்டு புக் தமிழ்ல இருந்தும் 9th தமிழ் நியூ புக்கில் இருந்தும் இந்த நோட்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, திராவிட மொழிகளை பற்றி பார்ப்போம். திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சொற்களோட இன்றியமையாத பகுதி என்ன சொல்கிறாங்க? வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணமாக பார் அப்படிங்கிறது தான் ஒரு வேர்ச்சொல். ஓகேங்களா? இந்த வேர்ச்சொல்லேருந்து என்ன உருவாகும்? பார்த்தான், பார்ப்பான், பார்க்கிறான், பார்க்கின்றான், இப்படின்னு எண்ணற்ற சொற்கள் உருவாகும். ஓகேங்களா? எது அடிப்படை? இந்த பாருங்கிற இந்த வேர்ச்சொல் தான். ஓகேங்களா? இந்த வேர்ச்சொல்லேருந்து தான் பல எண்ணற்ற சொற்கள் உருவாகும். அதனால் சொற்களோட இன்றியமையாத பகுதி எது? இந்த வேர்ச்சொல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளோட சொற்களை ஆராய்ஞ்சா அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஓகேங்களா? இந்த திராவிட மொழிகள் அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரியான திராவிட மொழிகள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அவை பொதுவான தமிழ் சொற்களை கொண்டிருக்கு. பார்ப்போம், நம்ம கீழே 1 by 1 பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கால்டுவெல் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன அப்படின்னா, தமிழ் மொழி வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கால்டுவெல் அவர்கள் சொல்றாரு. ஓகேங்களா? தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொல்றாரு. எந்த ஆண்டு அந்த நூல் வெளியிடப்பட்டது அப்படின்னா 1856ஆம் ஆண்டு. ஓகே, அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழியை சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் கால்டுவெல் அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்கிறாரு? தமிழ் வடமொழியோட மகள் அல்ல, அந்த மொழி தனி குடும்பத்துக்குரிய மொழி. அந்த தமிழ் மொழி சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. ஓகேங்களா? தமிழுக்கும் இந்தியாவோட பிற மொழிகளுக்குமே என்ன பண்ணியிருக்கலாம்? தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கால்டுவெல் அவர்கள் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராவிட மொழிகளில் பொதுவான அடிச்சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலே பார்த்தோம். அதோடைய எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஓகே, கண் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்ல பாருங்க. தமிழில் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளம் கன்னடத்தில் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தெலுங்கு குடகுல கண்ணு 2 சுழியன். ஓகேங்களா? அதே குறுக்கில் கண் அக்கன்னா வரும், கண். அதே ஃபர்ஜி மொழியில் கென் அப்படின்னு வரும். தோடா மொழியில் கொன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதாவது பொதுவான அடிச்சொற்கள் தான் இருக்குது, பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஓகே, அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் மொழி தான் என்ன பண்ணி மூலமொழி. ஓகேங்களா? அதுலேருந்து பல கிளை மொழிகள் தோன்றியிருக்கு. ஓகேங்களா? மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குடகு, குருக், ஃபர்ஜி, தோடா எண்ணற்ற 28 மொழிகள் தோன்றியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எண்ணு பெயர்கள் அப்படின்னா எண்ணிக்கை. ஓகேங்களா? நம்பர்ஸ் அதுவுமே ஒன்றாத்தே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. தமிழில் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் 3, தெலுங்கில் மூடு அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, துளுவில் மூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அப்படிங்கிறத ஒவ்வொரு மொழியிலையும் எந்த விதமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே என்ன பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கிறது. குறில் நெடில் அப்படின்னா என்னென்னா, குறில்னா 1 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஆ அப்படிங்கிறது 1 மாத்திரை குறில், ஆ அப்படிங்கிறது நெடில் 2 மாத்திரை. ஓகே, பார்ப்போம் எக்ஸாம்பிள். அடி அப்படின்னா என்னென்னா குறில், ஆடி அப்படின்னா நெடில், வலி அப்படின்னா குறில், வாலி அப்படின்னா நெடில். ஓகே, நெக்ஸ்ட் பால் பாகுபாடு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளில் பொருள்களோட தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைஞ்சிருக்கு. ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா அப்படிங்கிறது பொருள்களோட தன்மையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வடமொழியில் அமையலை. ஓகேங்களா?
ஓகே, அதாவது உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருள்களும் கூட தமிழ் மொழியில் எப்படி பாகுபடுத்தப்படுது? ஆண், பெண் அப்படின்னு வந்து பாகுபடுத்தப்படுது. பொருட்களை மட்டுமல்ல, உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருள்களும் ஆண், பெண் அப்படின்னு பாகுபடுத்தப்படுது. ஓகே, கைவிரல்கள் தமிழ் மொழியில பெண்பால் அப்படின்னும், கால் விரல்கள் ஆண்பால் அப்படின்னும் வேறுபடுத்தப்படுது. ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கைவிரல்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால அது வந்து பெண் பால். கால் விரல்கள்லாம் நடந்து நடந்து ரொம்ப என்ன எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். அதனால வந்து ஆண் பால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ் மொழியில மட்டும் இல்லாமல் ஜெர்மன் மொழியிலும் கூட என்ன இருக்குது? இந்த பால் பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முகத்தோட பகுதியான வாய், மூக்கு, கண் ஆகியவையும் வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. இப்போ வாயில் பார்த்தீங்க அப்படின்னா, வாய் வந்து என்னன்னு சொல்லப்படுது? ஆண் பால். மூக்கு வந்து பெண் பால். கண் வந்து பொதுப்பால். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்புகளுமே என்னது? தமிழ் மொழியில் ஆண், பெண் அப்படின்னு வந்து பாகுபடுத்தப்பட்டுள்ளது. ஓகே, திராவிட மொழிகளில் ஆண் பால், பெண் பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது திராவிட மொழிகளில் ஆண்பால், பெண்பால் என்ற பகுப்பு எங்கு காணப்படுகிறது? உயர்திணை ஒருமை, உயர்திணை பன்மை, அஃறிணை ஒருமை, அஃறிணை பன்மை. இந்த மாதிரி கூட ஆப்ஷனல் செட் பண்ணலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, உயர்திணை ஒருமை அப்படின்னா என்னென்னா, ஒரு உதாரணம் சொன்னான் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணை. அதே போலவே ஒருமை, ஒரே ஒரு நபர் தான் சொல்கிறாரு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். சொன்னான் இன்னும் வர்றதுனால இது வந்து ஆண்பால். ஓகேங்களா, இதே வந்து சொன்னால் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது? ஆள் வருது. இல் வரும்போது அது என்ன? பெண்பால். ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி ஆண்பால், பெண்பால் பகுப்பு உயர்திணை ஒருமையில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இதற்கடுத்து அஃறிணை பொருள்களையும் ஆண், பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஓகேங்களா, அதாவது பால் அடிப்படையில் பகுத்தாலுமே அவற்றுக்குன்னு ஒரு பால் காட்டக்கூடிய விகுதிகள் வந்து கிடையவே கிடையாது. அஃறிணைனா என்ன? விலங்குகள். ஓகேங்களா, ஐந்தறிவு ஜீவன்கள், அதுதான் அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த பால் காட்டும் பகுப்பை எப்படி உணர்த்துறாங்க அஃறிணையில் அப்படின்னா, தனி சொற்களாலேயே ஆண், பெண் அப்படிங்கிற அந்த பகுப்பை வந்து உணர்த்துறாங்க. ஓகே, கடுவன், மந்தி, களிறு, பிடி. ஓகேங்களா, ஆண் குரங்கு என்ன சொல்லுவாங்க? கடுவன் அப்படின்னும், பெண் குரங்க மந்தி அப்படின்னு தனி சொல்ல குறிப்பிடுவாங்க. ஓகே, களிறு, பிடி அப்படின்னா என்னன்னா, களிறு அப்படின்னா என்னன்னா ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. ஓகே, இந்த மாதிரி தனி சொற்களில் தான் ஆண், பெண் அப்படிங்கிற பகுப்பை வந்து உணர்த்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வினைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். அதாவது தமிழ் மொழியில் வினைச்சொற்கள் அதை பற்றி. அதாவது வினைச்சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டாத மொழி என்ன அப்படின்னா ஆங்கிலம் தான். உதாரணம் பார்ப்போம். இப்போ ஆங்கிலத்தில் சி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இந்த ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு சொல் தான், வினைச்சொல் தான். இந்த வினைச்சொல் என்ன பண்ணும் அப்படின்னா நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா, இதைத்தான் காட்டுமே ஒழிய எதை காட்டாது? திணை, பால், எண், அதாவது உயர்திணையா, அஃறிணையா, ஆண்பாலா, பெண்பாலா, எண் அப்படின்னா ஒருமையா, பன்மையா, இதையெல்லாம் என்ன பண்ணாது? ஆங்கில மொழி காட்டாது. காட்டக்கூடியது என்ன? காலத்தை மட்டும்தான் காட்டும். ஆனால் திராவிட மொழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொற்கள் என்ன பண்ணும்? தெளிவாக காட்டும். எது? உயர்திணையா, அஃறிணையா, ஆண்பாலா, பெண்பாலா, ஒருமையா, பன்மையா, எந்த காலம், இது எல்லாத்தையுமே திராவிட மொழி சொற்கள் தெளிவாக காட்டும். உதாரணம் பார்ப்போம். வந்தான் அப்படிங்கிறது என்னன்னா ஆண்பால், ஒருமை, உயர்திணை. ஓகேங்களா, வந்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள ஒரு பொருள். ஓகேங்களா, வந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால், அது ஒரே ஒரு ஆள் தான் வரா, ஒருமை. அது மட்டும் இல்லாமல் உயர்திணை. ஓகேங்களா, அஃறிணை அப்படின்னா விலங்குகளை குறிக்கக்கூடியது. ஓகே, இந்த இயல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. எந்த மாதிரி அப்படின்னா இந்த மொழி, அதாவது அம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலறி கிளவிகள் இல்லை. அதாவது மலையாள மொழியில் என்ன இல்லை? திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலறிவு கிளவிகள் இல்லை. ஆங்கில மொழி மாதிரி தான். ஓகேங்களா, மலையாள மொழி மட்டும் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தனி சொற்களாலேயே என்ன பண்ணுவாங்க மலையாள மொழியில்? ஆண், பெண் அப்படிங்கிற அந்த பகுப்பை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும்
தனித்தன்மைகளுமே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு திராவிட மொழி இருக்குது, அதோடைய பழமையான இலக்கியம், அதோட இலக்கணம், அது எந்த காலம், அதோடைய ஆதாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் சங்க இலக்கியம். காலம் வந்து பொ ஆ மு 5ஆம் நூற்றாண்டு முதல் பொ ஆ பி 2ஆம் நூற்றாண்டு அளவில். அதாவது பொ ஆ மு அப்படின்னா கிமு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படிங்கிறத என்ன மாற்றிருக்காங்க? பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகே. சங்க இலக்கியத்தோட காலம் பொ ஆ மு 5ஆம் நூற்றாண்டு முதல் பொ ஆ பி 2ஆம் நூற்றாண்டு அளவில். ஓகே. தமிழ் மொழியோட இலக்கணம் என்ன அப்படின்னா மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். இயற்றியவர் தொல்காப்பியர். ஓகேங்களா? ஓகே. இதோடைய காலம் என்ன அப்படின்னா பொ ஆ மு 3ஆம் நூற்றாண்டு. ஓகே. இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற மூவா எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தான். ஓகே. கன்னடம் அந்த மொழிக்கான இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். ஓகேங்களா? எந்த நூற்றாண்டு? 9ஆம் நூற்றாண்டு. கிபி அதாவது பொது ஆண்டிற்கு பின் 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணமும் அதே தான், கவிராஜ மார்க்கம் தான். காலம் பொ ஆ பி 9ஆம் நூற்றாண்டு. ஓகே. இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற சேவை சண்முகம் எழுதிய நூல் தான். ஓகே. தெலுங்கு மொழிக்கு இலக்கியத்தில் முதன்மையானது என்னன்னா பாரதம் அப்படிங்கிற நூல் தான். இந்த நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா பொ ஆ பி அதாவது பொது ஆண்டுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணத்தில் ஆந்திர பாஷா பூஷணம் அப்படிங்கிற நூல். காலம் பார்த்தீங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டு. ஓகே. இதற்கான ஆதாரமும் இதே தான், சேம் தான். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முக சுந்தரம் எழுதிய நூல் தான். ஓகே. அடுத்து மலையாளம். இந்த மொழிக்கான இலக்கியம் என்ன அப்படின்னா ராமசரிதம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தது ராமசரிதம் அப்படின்னா பொது ஆண்டிற்கு பின் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகே. இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா லீலா திலகம். பொது ஆண்டுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். ஓகே. அதுக்கடுத்து ஆதாரம், இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா மலையாள இலக்கிய வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஓகேங்களா? ஓகே. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூல் கேட்கலாம், அதுக்கு அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுகள் கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. ஓகேங்களா? நம்ம மேலேயே பார்த்தோம். அதாவது திராவிட மொழிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாமே ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான். அந்த எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய சொல் ஒற்றுமை தான் பார்ப்போம். தமிழில் பாருங்கள் மரம் அப்படிங்கிறது தெலுங்கில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா மரம். சாரி, மலையாளத்தில் மரம்னு சொல்லப்படுது. தெலுங்கில் மானு அப்படின்னு சொல்லப்படும். கன்னடத்தில் மரம். அதற்கடுத்து துளுவில் மர, கூர்க்கில் மர இப்படி சொல்லப்படுது. ஓகேங்களா? ஒன்று அப்படிங்கிறது மலையாளத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படும். தெலுங்கில் ஓகடி, கன்னடத்தில் ஒந்து, துளுவில் ஒஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. 100 அப்படிங்கிறது தமிழ் மொழியில் சொல்லப்படக்கூடியது. மலையாளத்தில் 100 தான். தெலுங்கில் 100, கன்னடத்தில் 100, துளுவில் 100 அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. தமிழ் மொழி நீ அப்படிங்கிறது மலையாளத்தில் நீ அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்கில் நீவு அப்படின்னு சொல்லப்படுது. கன்னடத்தில் நீன் அப்படின்னு சொல்லப்படுது. துளுவில் ஈ அப்படின்னு சொல்லப்படுது. கூர்க்கில் நின் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. 2 அப்படிங்கிற அந்த ஒரு சொல் மலையாளத்தில் ஈரண்டு அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்கில் ஈரண்டு அப்படின்னு சொல்லப்படுது. கன்னடத்தில் எரடு, துளுவில் ரட்டு இப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே. அடுத்து தமிழ் மொழியில் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாள், 4 அப்படின்னு சொல்லப்படுது மலையாளத்தில். தெலுங்கில் நாலுகு அப்படின்னு சொல்லப்படுது. கன்னடத்தில் 4 அப்படின்னு சொல்லப்படுது. துளுவில் 4 அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்து தமிழில் 5ன்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தை வந்து மலையாளத்தில் 5, தெலுங்கில் 5, கன்னடத்துலேயும் 5, துளுவில் 5 அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. உதாரணமாக ஒந்து அப்படிங்கிற அந்த சொல் எந்த மொழிக்குரியது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தமிழோட தனித்தன்மைகள். தொன்மையும் இலக்கிய இலக்கண வளமும் உடையது தான் நம்மளுடைய தமிழ்மொழி தெரியும் நமக்கு. இந்த
தமிழ் மொழி பேசப்படக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜுத்தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா. இந்த நாடுகளெல்லாம் தமிழ் மொழி பேசப்படுது. ஓகே. அதுக்கடுத்து ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வழக்கத்தை பெற்று தியங்கும் மொழி. ஓகேங்களா. நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா சங்க இலக்கியங்கள். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் என்ன தொல்காப்பியம் இந்த மாதிரியான பழமையான இலக்கண இலக்கிய நூல்கள் கொண்ட மொழி என்ன நம்முடைய தமிழ் மொழி தான். ஓகே. திராவிட மொழிகளோட பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி என்ன நம்மளுடைய தமிழ் மொழி தான். ஓகேங்களா. இந்த தமிழ் மொழி எந்த மொழியோட தயவும் இல்லாமல் இயங்கும். ஓகேங்களா. மற்ற மொழிகள் திராவிட மொழிகள் மற்ற மொழிகள் தமிழ் மொழியோட தயவு இல்லாமல் இயங்காது. திராவிட மொழிகள் மொத்தம் 28. ஓகே. இந்த தமிழ் மொழி தான் திராவிட மொழிகள் சிலவற்றோட தாய்மொழியாகவும் கருதப்படுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் தான். உதாரணமாக கடல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொற்கள்லாம் குறிக்கும்? ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம், பௌவம், புணரி இந்த மாதிரி பல்வேறுபட்ட சொற்கள் குறிக்குது. ஒரு பொருள் தான் ஆனால் பல சொற்கள் குறிக்குது. ஓகே. இந்தியாவோட தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்முடைய தாய்மொழியான தமிழில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகே. தமிழில் பல அடி சொற்கள் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கு. ஓகேங்களா. தமிழில் பல அடி சொற்கள். ஓகேங்களா. அதாவது ஒலியன்கள் சவுண்ட்ஸ் அடிப்படையிலும் அந்த சவுண்ட்ஸ் இடம்பெயர்தல் ஒலி இடம்பெயர்தல் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிற திராவிட மொழிகளில் என்னவாயிருக்கு வடிவம் மாறி பேசப்படுது. ஓகே. நெக்ஸ்ட் சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. ஓகேங்களா. தமிழ் மொழியில் சுட்டுப்பெயர். ஓகேங்களா. அதாவது ஆ இ உ அப்படிம்பாங்க, சுற்றெழுத்துக்கள் அப்படிம்பாங்க. இதுதான் சுட்டு. ஓகேங்களா. ஒவ்வொரு சுட்டுவது அந்த சுட்டுப்பெயர்களும் மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில். ஓகே. நெக்ஸ்ட்டு திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு என்ன பண்ணுது பெருந்துணையாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைஞ்சிருக்கு. ஓகே. இந்த நம்மளுடைய தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் என்ன மொழி விளங்குது? தமிழ் மொழி விளங்குகிறது. ஓகே. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த நாட்டில் பணத்தாளில் நம்முடைய தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு. மொரீசியஸ், இலங்கை. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் தலைமை சிறப்பு. நம்முடைய தமிழ் மொழியோட தலைமை சிறப்பை பற்றி பார்ப்போம். அதாவது திராவிட மொழிகளுக்கு அனைத்துக்கும் மூலமான நம்மளுடைய தமிழ் மொழி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி அப்படின்னு பல்வேறு சொற்களால் குறிப்பாங்க. இந்த மூல மொழியாக முதலில் தனித்து வளர்ந்த மொழி என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். ஓகே. இந்த மூல திராவிட மொழியிலிருந்து முதல்ல பிரிஞ்ச மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளு. ஓகேங்களா. அதே இறுதியாக பிரிஞ்ச மொழி எது அப்படின்னா மலையாளம். ஓகே. இந்தியாவுக்கு வெளியே பேசப்படக்கூடிய ஒரே திராவிட மொழி எது அப்படின்னா பிராகுய் தான். இது எங்கே பேசப்படுது அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் பிராகுய் பேசப்படுது. ஓகேங்களா. மால்தோ, குருக், பிராகுய் அதெல்லாம் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவை தான். ஓகே. திராவிட மக்களில் அதிகமானோரால் பேசப்படும் மொழி என்ன அப்படின்னா தெலுங்கு தான் அதிகமானோரால் பேசப்படுது. ஓகே. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி என்ன அப்படின்னா தோடா அப்படிங்கிறது. ஓகே. திராவிட மொழிகளை மிகுதியாக ஆராய்ச்சி செய்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் மிகுதியாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கு திராவிட மொழிகளை பற்றி. ஓகே. எல்லா திராவிட மொழிகளும் எதிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து தான் வந்திருக்கு. ஓகே. 80 விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். ஓகேங்களா. ஓகே. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எத்தனை விழுக்காடு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 80 விழுக்காடு
ஓகேங்களா? திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் தான். ஓகே. இத்தகு தலைமை சிறப்புக்குரிய மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செவ்வியல் சிறப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? செம்மொழி அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மொழி தொன்மையானதாகவும் தனித்தன்மை உடையதாகவும் பல்வேறு மொழிகளுக்கு தாயாகவும் அதோடைய சொல் வளமும் இலக்கிய இலக்கண வளமும் மிகுதியாகவும் சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மொழியை செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி செம்மொழிக்கான கூறுகள் வந்து நம்முடைய தமிழ் மொழியில் காணப்படுது. அதனால் தமிழ் மொழி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செவ்வியல் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவோட நம்ம திராவிட மொழிகள் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து முடிஞ்சது. மீண்டும் தமிழ் தொன்மை டாபிக் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.